Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா உங்களுக்கு ஸ்டார் ஏன் பிடிச்சது அப்படின்ட்டு. எனக்கு அந்த படமே வந்து சினிமா உலகத்துக்குள்ளே போகாமல் பர்சனல் லைஃப் வழியாகவே ஒருத்தரோட ஸ்ட்ரகிள் காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ மார்க்ஸ் கொடுக்கணும்னா ஐ எம் கிவிங் மகாராஜா 50 out of 100. எவ்ரிபடி இஸ் கிவிங் லைக் 60, 70, 80. பட் எல்லாருமே 100 out of 100 கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. டிப்பிக்கல் ஹீரோஸே இல்லைப்பா நம்ம ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம், இதுக்கு எதுக்கு எனக்காக நான் பார்த்துக்கிறேன்ப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் வாட் வில் கவின்ஸே இப்போ நான் வந்து ஐடியில் போனோன்னா தட் இஸ் அது கேரண்டீடாக ஒரு சம்பளம் கிடைக்கும். ஆர்ட்டில் வந்து அது கேரண்டியே கிடையாது. Because there are no perfect films. எந்த படமுமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் நல்லா இருந்திருக்கலாம், பட் ரெஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் வாஸ் ஓகே. ஆர் இந்த 2 பாயிண்ட் ஒரு ஒன்றுமே இல்லை படத்தில். ஸோ when I was talking to Maniratnam about the bookல எனக்கு தளபதியில் ஒரு போர்ஷன் வந்து இட்ஸ் நாட் கன்வின்சிங். சூர்யா அண்ட் தேவா வந்து எப்படி வந்து திடீர்னு அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிறாங்கன்ட்டு ஐ ஃபெல்ட் தட் அந்த பார்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்திருக்கலாமோன்னு. BR did a great job in that movie. BR was terrible in that movie. ரெண்டு சொன்னாலும் ஓகே. It's not important to me, but more than that, the process is what. I think மோரா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. அந்த பிடிச்ச பர்சன்டேஜோட கொஞ்சம் பிடிக்காத பர்சன்டேஜ் ஸ்டாருக்கு அதிகமாக இருக்கிறதுனால என்ன இந்த படத்தை சார் நல்லா இருக்குன்னு சொல்றாரு, ஏன் இந்த படத்தை அது நான் ஏன் நான் ஓகே. ஸோ ஐம் சேயிங் நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்களா உங்களுக்கு ஸ்டார் ஏன் பிடிச்சிது அப்படின்ட்டு. எனக்கு அந்த படமே வந்து சினிமா உலகத்துக்குள்ளே போகாமல் பர்சனல் லைஃப் வழியாகவே ஒருத்தரோட ஸ்ட்ரகிள் காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப அன்யூஷுவல். பிகாஸ் நீங்கள் சினிமா பற்றின ஒரு கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர் வந்து யார்கிட்டயோ போய் சான்ஸ் கேட்பார், அப்புறம் 2வது சான்ஸ் கேட்பார், அப்புறம் டைரக்டர் வந்து நீ போடா அப்படின்னு லைக் சினிமா செட்டுக்குள்ளேயே அவமானப்பட்டு இதுப்பட்டு அதுப்பட்டு அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆசை இருக்கிறவனை டெஸ்டினி எப்படிலாம் வந்து தாக்குது. அவன் வந்து அந்த அந்த ட்ரிச்சிக்கோ இதுக்கோ போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் தட் இஸ் ஃபார் மீ ட்ரமாட்டிக் பிகாஸ் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் தட். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் சான்சஸ் அண்ட் பெக் அட் ஃபால் அட் பீப்புள்ஸ் ஃபீட். சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். பட் அது நடக்க மாட்டேன். அது தவிர வேற எதுவும் நடக்குது இல்லை. பட் லைக் எப்போவுமே வந்து ஒரு படத்தில் வாட் பர்சன்டேஜ் ஒர்க்ஸ் வாட் பர்சன்டேஜ் டசன்ட் ஒர்க்குங்கிறத வச்சு தான் நம்ம வந்து பிகாஸ் தெர் ஆர் நோ பர்ஃபெக்ட் ஃபிலிம்ஸ். எந்த படமுமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்ம சொன்னோம் ஆமாம் இந்த 2 பாயிண்ட் நல்லா இருந்திருக்கலாம், பட் ரெஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் வாஸ் ஓகே. ஆர் இந்த 2 பாயிண்ட் ஒரு ஒன்றுமே இல்லை படத்தில். ஸோ தட் மீன்ஸ் நம்மளுக்கு பிடிக்கலாம், அவ்வளோதான். இப்போ சார் இப்போது ஸ்டார் பற்றி பேசினாலும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் கேட்குறேன். அதில் வந்து ஒரு சீனில் வந்து அவர் இந்த லேடி கெட்டப் போட்டு வந்துட்டு அதோட எண்டு வந்து அவர் வந்து ஒரு மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து மேலே வாங்க இது பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு சீன். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கான்ட்ரடிக்டரியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி சீனில் தான் அவர் விளையாட்டுக்காக வந்து அவரோட இன்னர்ஸ்லாம் எடுத்து தூக்கி அப்படியே போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு அப்போ அந்த மாதிரி ஒரு பையன் அவர் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கட் பண்ணால் திடீர்னு அவர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இது ஒரு பயங்கர கான்ட்ரடிக்டரியா இருக்கிற மாதிரி இருக்கே சார். என்னை பொறுத்தவரை அந்த கேரக்டரே வந்து ஒரு கேரக்டரா சார். he is not confused as much that he wants that showbiz so much that like அதனால அவர் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த படத்துலேயே ரொம்ப ஒரு லைக் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹவ் செட் திஸ், பட் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னென்னா அவர் அப்பா வந்து இந்த அப்பா கொஞ்சம் பணம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. இஃப் ஐம் ரிமெம்பரிங் த சீன் ராங் ஜஸ்ட் கரெக்ட் மீ, ஓகே. பட் வாட் யூ திங்க் அ டிப்பிக்கல் ஹீரோ வில் சே? டிப்பிக்கல் ஹீரோ வில் சே இல்லைப்பா நம்ம ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம், இதுக்கு எதுக்கு எனக்காக நான் பார்த்துக்கிறேன்ப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் வாட் வில் கவின் சே? இது பத்தாது, இது போதாது, ஹீல் சே. வாட் அ ஃபண்டாஸ்டிக் தாட், நோ? பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் who want to become artists are fundamentally selfish people. They're very self-centered people. பிகாஸ் இது வந்து
இப்போ நான் வந்து ஐடியில் போனோன்னா தட் இஸ் அது கேரண்டீடாக ஒரு சம்பளம் கிடைக்கும், ஒரு கேரண்டீடாக ஒரு அட்லீஸ்ட் இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நான் அந்த 4 வருஷம் படித்தேன்னா ஐடி ஆர் வாட் எவர் இட் இஸ், ஐ நோ தட் ஐ வில் கெட் அ ஜாப். ஒரு 4 வருஷம் ஒரு 2 வருஷம் எம்பிஏ படித்தேன்னா ஐ நோ ஐ வில் கெட், லைக் ஈவன் இஃப் ஐ டோன்ட் கெட் த கிரேட் எம்பிஏ ஜாப், ஏதாவது ஒரு என்னோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையில் சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தில் ஐ கேன் கீப் மை பேரண்ட்ஸ் ஹாப்பி, வாட் எவர் இட் இஸ், ஐ கேன் ஹேவ் அ ஃபேமிலி, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆர்ட்டில் வந்து அது கேரண்டியே கிடையாது. ஸோ அதை நோக்கி போகிறவங்க தே ஆர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் வெரி செல்ஃப் சென்டர்ட், பிகாஸ் தே ஹவ் ஆல்ரெடி அவங்க மனசுக்குள்ளே என்னோட அம்மா அப்பாவை நான் டிசப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் அவங்க அதுக்குள்ளே போகிறாங்க. லைக் ஒரு அப்பா கிட்ட, அதுவும் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அப்பா கிட்ட ஒரு பையன் ஒரு ஹீரோ லைக் வீரமாக வந்து அப்பா நானே பார்த்துக்கிறேன்ப்பா, நீ எதுக்குப்பா, நான் சம்பாதிச்சு உண்மையில பணத்தை கொட்டுறேன்ப்பா, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லாமல் பாவமாக அப்பா பார்த்து என்னப்பா இவ்வளோ தான் கொடுக்குற, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்ப்பான்னு சொல்கிறான்னா அவனுக்கு அவனோட லைக் ஹீஸ் டோட்டலி பிளாக்ட் அவுட் எவ்ரி திங் எல்ஸ். வை ஏன் அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, நான் மறுபடியும் சொல்ல, இந்த படம் நிறைய ஒர்க் இருக்கு, இந்த படம் எப்படி ஒர்க் ஆகாமல் போச்சு, பட் அது ஏன் அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கோன்னு எனக்கு தோணுது சார். அதுக்கு முன்னாடி அந்த அடமெண்ட் பற்றின விஷயம் எனக்கு வந்து ஸ்டார் மகாராஜா ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த மெயின் லீட் வந்து ஏதோ அடமெண்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அதோட டெஸ்டினேஷன் வேறு. ஆனால் எங்கேயோ சம்வேர் நம்ம வந்து மகாராஜாவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு சார். இவரோட அந்த நீங்கள் சொல்கிற அந்த அவர் அவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கார், அந்த வாண்ட், அந்த டிசைர், எனக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது அவர் கன்ஃபியூஸ்டாக இருக்காருன்னு தான் தோணுச்சு. அவருக்கே ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி வேணுமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சார். பட் இது ரொம்ப ஈஸி இல்லை, இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. பிகாஸ் இந்த சென்ஸ் தட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அப்பா வந்து தன்னோட பொண்ணுக்காக போராடுறாருன்னா இதில் ஐ டோன்ட் ஹேவ் டு கனெக்ட், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுதுல்ல. லைக் இட்ஸ் நாட் சம் சூப்பர் லைக் இது ரொம்ப ஐயோ இந்த சுச்சுவேஷனுக்குள்ள நான் எப்படி இறங்க முடியும், இது மோஸ்ட் லைக் எனிபடி அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. இப்போது இதுலேருந்து எனக்கு என்ன வருதுன்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு ஏதாவது ஒரு டைரக்டர்ஸ் கூட பேசும்போது மேபி ஒரு எக்ஸ்பிளனேஷனோ ஏதோ ஒன்று அவங்க சொல்லும்போது ஓகே அப்புறமா உங்கள் மைண்ட் செட் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா சார்? டெஃபினெட்லி like there have been people who've explained to me mindset change பண்றதை விட ஒரு அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணாருங்கிறது லைக் புரிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் when I was talking to Maniratnam about the bookல எனக்கு தளபதியில் ஒரு போர்ஷன் வந்து இட்ஸ் நாட் கன்வின்சிங். லைக் அந்த சூர்யா அண்ட் தேவா வந்து எப்படி வந்து திடீர்னு அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்டாக ஆகிறாங்கன்ட்டு அதில் ஒரு சாங் மாண்டாஜ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து 2 பேரும் இது பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே க்ளோஸ் ஆகிடுவாங்கன்னு மாதிரி. அது ஆக்சுவலி ஜென்ரல் சுச்சுவேஷன் தான், இட்ஸ் நாட் டூ மச். பட் கிவன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம், ஐ ஃபெல்ட் தட் அந்த பார்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் வாட் மணிரத்னம் திங் வாஸ் எவ்ரிபடி கைண்ட் ஆஃப் நோஸ் திஸ் சுச்சுவேஷன். அந்த ஒரு ப்ராடாக ஒரு ஆர்க் இருக்குது, அது காமிச்சா அது போதும், அது வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க கிடையாது. சி ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஹீ இஸ் கம்மிங் ஃப்ரம், ரைட்? அது வந்து எனக்கு வந்து அக்ரி ஆகணுமா ஆகாதாங்கிறது அது வேறு விஷயம். பட் நான் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ப்ராசஸ். எனக்கு அதுதான் படத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அல்டிமேட்லி படம் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையாங்கிறது எனக்கு கவலையே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் லைக் எனக்கு ஒர்க் ஆகுதா உங்களுக்கு பிடிக்குதா, உங்களுக்கு பிடிக்குதா எனக்கு பிடிக்குதா, இல்லை பட் what were they thinking when they made the movie? What, because like the film is one of the most difficult medium in which நீங்கள் ஆரம்பத்தில் நினைக்கிறது கடைசியில் வந்து வர்ற அவுட்புட்டில் இதுக்கு நடுவில் எக்கச்சக்க தடைகள். ஏன்னா இப்போ நான் புக் எழுதுனா நான் மட்டும் எழுதுறேன், அதுக்கப்புறம் என்னோட புக் எடிட்டர் பார்ப்பாங்க, அப்புறம் அவங்க 2 கரெக்ஷன் சொல்லுவாங்க, அப்புறம் நான் வந்து இது எனக்கும் அந்த எடிட்டருக்கும் உள்ள ஒரு ப்ராசஸ் மட்டும்தான். நான் பெயிண்ட் பண்ணுறேன்னா நான் மட்டும் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும்னா நான் மட்டும் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் ஃபில்ம் வந்து நான் லெட்ஸ் அஸ்யூம் ஐம் ரைட்டர் கம் டைரக்டர், ஓகே, ரைட்டர் செப்பரேட்டாக இருக்க வேணாம். நான் வந்து அப்போ ரைட்டிங் நான் ஸ்கிரிப்டில் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் எனக்கு கிடைச்ச ஆக்டர்ஸ்
எனக்கு நினச்ச ஆக்டர்ஸ் கிடைக்கல, எனக்கு வந்து அந்த கிடைச்ச ஆக்டர்ஸ் வந்து இந்த சீனை வந்து நான் நினச்ச அளவுக்கு பண்ணல, என்னோடய டிஓபி சரியில்லை, அன்றைக்கி லைட் சரியா இல்லை, சம்திங் இதெல்லாம் தாண்டி ஒரு 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 படத்தை பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஐயோ இது 3 மணி நேரம் இருக்குது, இதை 2.5 மணி நேரத்துக்கு குறைக்கணும், ஸோ அதை குறைச்சி ஆனாலும் அந்த கன்வே ஆகணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து ஸ்க்ரீன் பிளே ஸ்டேஜ்லேருந்து ஒரு படம் கொண்டு வர்றது மாதிரி ஒரு 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 ஹாரபிள் லைக் வெரி 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 டஃப் திங். கொஞ்சம் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். நீங்கள் பேசும்போது ஐ எம் லிட்டில் ஓல்ட் ஃபேஷன்டு சொன்னீங்க. எங்கேயாவது உங்களுக்கு தோணியிருக்கா சார் நம்ம ஓல்ட் ஃபேஷனாக இருக்கிறனால எங்கேயாவது ரெலவெண்ட்டாக இல்லாமல் போயிடுவோமோ அப்படிங்கிறது? ஸோ இது வந்து ஆல்வேஸ் லைக் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் இஸ் பிட்வீன் யூ அண்ட் த மூவிஸ், நாட் யூ அண்ட் த ஆடியன்ஸ். அது எப்படிங்க சொல்ல முடியும்? லைக் சி அதான் நான் சொல்கிறேன்ல, இட்ஸ் நாட் லைக் ஐ எம் த ஒன்லி பர்சன் ஹூ சேஸ் சி இப்போ மார்க்ஸ் கொடுக்கணும்னா ஐ எம் கிவிங் மகாராஜா 50 out of 100. ஓகே, எவ்ரிபடி இஸ் கிவிங் லைக் 60, 70, 80. பட் எல்லாருமே 100 out of 100 கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ if everybody is giving 100 out of 100 and you can prove that the whole world is giving 100 out of 100 and I am the only one who is giving 50 out of 100, then okay, then I am completely out of sync. But I have met people various stages who have said that இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இது, இல்லை செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இது, அண்ட் நிறைய பீப்புள் வந்து they've loved it. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கும்போது அப்படி ஒரு சிச்சுவேஷனே வராது. கரெக்டா சார்? வராதுன்னு சொல்ல முடியாது. சி நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு இப்போ வந்து ஹாலிவுட்டில் தேர் ஆர் முன்னாடிலாம் வந்து ஐ யூஸ் டு என்ஜாய் அ லாட் மோர் மூவிஸ். இப்போ எல்லாமே ஒரு ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ டெஃபினெட்லி நாட் கோயிங் டு ஹேவ் த என்தூசியாசம் ஆஃப் அ 15-year-old ஹூஸ் வாட்சிங் அவெஞ்சர்ஸ், பிகாஸ் அவங்களுக்கு அவெஞ்சர்ஸ் தான் உலகமே. அந்த ஃபீலிங் எனக்கு ஐ வில் நெவர் கெட், ரைட்? பிகாஸ் இட்ஸ் லைக் ஐ எம் ஃபார் ரிமூவ்ட் ஃப்ரம் தட் ஃபேஸ் வேர் சும்மா ஒரு ஓ அயர்ன் மேன், ஓ இது அந்த மாதிரி, தட் ஐம் நாட் தட் அட் ஆல். பட் ஐ லவ் லோகன். அதுவும் அதே அதே மாதிரி எக்ஸ்மென் அந்த 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 ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி தான் வருது. பட் தட் ஸ்டோரி வாஸ் ரிட்டன் ஸோ வெல். there was such a strong emotional connect in that movie. எனக்கு வந்து பியாண்ட் அ பாயிண்ட் அது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மூவி மாதிரியே தெரியல, ஒரு சூப்பர் வாட்எவர் தட் அந்த ஆக்ஷன் ஹீரோ அந்த 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 ஜென்ரல் அந்த 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 சூப்பர் அந்த மாதிரி அந்த ஜானரே தெரியல. ஐ வாஸ் வெரி இன்வால்வ், லைக் ரெகுலர் ட்ராமா மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த திங். அண்ட் இதுதான் வந்து ஈவன் அப்ராடில் கூட சொல்கிறாரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மார்டின் ஸ்கார்செஸி வந்து ஏன் வந்து ஆல் த மார்வல் ஃபிலிம்ஸ் ஆர் பேட் அப்படின்னு சொல்கிறேன்னு. ஐ திங்க் அந்த எக்ஸ்ட்ரீமும் தப்புன்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் மார்வல் அதுக்காக வந்து நான் ஒரே எக்ஸைட் ஆகணுங்கிறது அதுவும் ஒரு விதத்தில் ஒரு இதுதான். இது எனக்கு வந்து அல்டிமேட்லி ஓ பிஆர் இட் அ கிரேட் ஜாப் இன் தட் மூவி, ஓ பிஆர் வாஸ் டெரிபிள் இன் தட் மூவி ரெண்டு சொன்னாலும் ஓகே. ஐ டோன்ட், இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் தட் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீ. அஃப்கோர்ஸ் லைக் எவ்ரிபடி எல்ஸ் நான் பண்ண இது நல்லா இருக்குன்னு சொன்னால் எனக்கும் நல்லா தான் இருக்கும். பட் மோர் தென் தட் த ப்ராசஸ் இஸ் வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, வாட் ஆர் தே டூயிங்? பிகாஸ் சம்டைம்ஸ் வி சே a movie is bad, no? Nobody goes and says I want to make a bad movie. It ends up being a bad movie. But one day நீங்கள் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா they will put the same amount of effort and the cameraman will be doing the same amount as the person for a good movie. Like amount of effort, physical effort. So, but why do some movies turn out not so good? சரி, இப்போ இது வந்து எனக்கு இந்த டவுட் எப்பவுமே இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து மேபி அது வந்து நம்ம வந்து பேட் ஃபிலிம் நோக்கி தான் போகிறோன்னு தெரியாமல் அவங்க வந்து அதோட கன்விக்ஷனோட எடுப்பாங்க. பட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அவங்களுக்கு அது எப்படி சார் மிஸ் ஆகுது அப்பவும்? See, sometimes it's very important to surround yourself with people who tell you what they think. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, இப்போ எல்லா ரிவ்யூஸ்க்கும் ஓ பிஆர் இஸ் த பெஸ்ட், பிஆர் இஸ் த பெஸ்ட், பிஆர் இஸ் த பெஸ்ட்னு இப்போ எனக்கு திட்டு வருதில்ல, தட் மேக்ஸ் மீ திங்க், டிட் ஐ சம்வேர் while watching Maharaja was I not think? So I went and watched it again. No, why? Because in the disconnect எதனால வருது இது நான் வந்து why is the disconnect happening? Because I need to find that out.
லைக் பிகாஸ் சும்மா வந்து நான் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண மற்றவங்களுக்கு இப்போ அதனால என்னன்னு இப்போ இவ்வளோ அங்கீகாரம் பெற்ற படம் ஏன் வந்து எனக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஒர்க் ஆனாலும் ஏன் ஒர்க் ஆகலைங்கிறது லைக் எனக்கு இந்த அனுராக் கஷ்யப்போட காஸ்டிங் வந்து லைக் ஃபஸ்ட்டு வந்து நான் ரிவ்யூ பார்க்கும்போது எழுதும்போது ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் தட் லைக் அனுராக் கஷ்யப் டிட் நாட் ஃபிட் த யூனிவர்ஸுங்கிற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் டைம் பார்க்கும்போது அந்த காஸ்டிங்கே கொஞ்சம் ஆஃபாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ லைக் இதெல்லாம் வந்து ஐம் நாட் சேயிங் தட் தேர் ஃபார் ஐம் ரைட் ஆர் ஐம் லைக் நான் அதுக்காக சொல்ல நான் தான் சரி லைக் ஆமாம் ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது இந்த ஃபீலிங் இந்த இடத்துல வந்தது அதனால நான் பண்ணது தான் ரைட்டு அதுக்கும் இல்லை. பட் ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது யூ see it with a little more distance பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கதை தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி வந்து you're not going to be surprised anymore, so you're able to make the connections a little better. So like நம்ம தான் வந்து லைக் are we not connecting நீங்கள் கேட்டிங்கல்ல ரெலவெண்ட் அதெல்லாம் வந்து அது எப்போவுமே ஒருத்தர்கிட்ட இருக்கணும். அது வந்து அது யூடியூப் கிரியேட்டராக இருந்தாலும் சரி பிகாஸ் எவ்ரிபடி இஸ் அல்டிமேட்லி அ கிரியேட்டர் ஐ ஃபீல். தே மே பி மேக்கிங் யூடியூப் வீடியோஸ், தே மே பி மேக்கிங் ஃபில்ம்ஸ், தே மே பி மேக்கிங் ஷார்ட் ஃபில்ம்ஸ் on which are released on YouTube or whatever it is. But எல்லாருக்குமே the feedback mechanism is very important because நான் அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஐம் கோயிங் டு வெயிட் ஃபார் பீப்புள்ஸ் ரியாக்ஷன்ஸ் டு கம் இன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிவ்யூ எடுத்த போகிறேன். அந்த மாதிரி அது தட் இஸ் நாட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. பட் இப்படி ஒரு இது இருக்கும்போது லைக் வாட் இஸ் இட் தட் am I out of touch or is there something else that's genuinely happening? அந்த ஒரு ஃபீட்பேக் லூப் நமக்குள்ளே இருக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஸோ மேபி சம் பீப்புள் they lose that interest in feedback loop. I don't know because இப்போ வந்து நிறைய பேர் வந்து லைக் கேட்பாங்க எப்படி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் எப்படி இந்த டைரக்டரால் இந்த படம் எடுக்க முடியும், இல்லை இது நல்லாவே இல்லை, இது ஐ டோன்ட் நோ அது ஏன் வந்து அது கனெக்ட் ஆகலைங்கிறது அது அவங்களுக்கு ஏன் அந்த ஸ்டேஜ்லேயே புரியல. இது ஸ்கிரிப்ட் லெவல்லையே வந்து ஒரு ஃபால்ட்டி ப்ராடக்டா இல்லை ஸ்கிரிப்டிலிருந்து ஃபில்ம் பண்ணுறப்போ ஏதாவது பயங்கரமாக லைக் சம்திங் வென்ட் ரியலி ராங் அண்ட் யூனோ லைக் டிட் தட் ஹேப்பன் ஆர் இட்ஸ் ஸோ லைக் இட்ஸ் ஹார்ட் டு சே. சில நேரங்கள் ஆடியன்ஸை சார் இப்போ ஏன்னா அன்பே சிவம் மாதிரி படம் வரும்போது அது விருமாண்டி கூட ஏன்னா நேத்திக்கு எங்கள் அம்மா பேசும்போது சொன்னாங்க விருமாண்டி வந்து நாங்கள் ஒரு தேட்டரில் பார்த்தோம், அந்த தேட்டரில் 10 பேர் தான் பார்க்க வந்திருந்தோம், யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த படத்தை யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 19 year old is my brother அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நீ வந்து விருமாண்டிலாம் இப்படி சொல்கிறல்லடா அது ரிலீஸ் ஆகும்போது அது யாருமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் பிளேஸில் ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு இது இருக்கும் சார் இருக்கும். பட் சி எனக்கு அந்த இதில் வந்து ஐ ஆல்வேஸ் டவுட்டட் பிகாஸ் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல தட் இஸ் அந்த படத்தை அப்போ கொண்டாடல இன்னைக்கு கொண்டாட. ஐ டோன்ட் நோ இன்னைக்கு விரும்பாண்டி ரிலீஸ் ஆனால் பார்ப்பாங்களா? ஐ டோன்ட் நோ. இது ஈஸியாக நம்ம ஒரு ரெட்ரோஆக்டிவாக ஒரு எமோஷனோட சொல்லிடலாம். பட் சி கடைசி விவசாய் ஒன் ஆஃப் த கிரேட் ஃபில்ம்ஸ் ஆஃப் திஸ் லைக் ஐ டோன்ட் நோ டெக்கேட். ஸோ மூவிங் லைக் அந்த படம் மாதிரி ஒரு பொயட்டிக்காக ஒரு பியூட்டிஃபுல்லாக எவ்ரி ஆஸ்பெக்ட் இட்ஸ் லைக் கதையாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், அது சொல்ல வந்த மெசேஜ் அவ்வளோ அழகாக ஒரு அந்த வெளியே தெரியாமல் உள்ளே புதைச்சி அந்த சொல்லியிருக்கிற விதமாகட்டும். இட்ஸ் சச் அ கிளாசிக். நோபடி வாண்டட். பட் அதே தான் ஆண்டவன் கட்டளை ரொம்ப அழகாக பிகாஸ் இட்ஸ் மோர் என்டர்டெய்னிங்ல. See, ஆடியன்ஸ்க்கு ஃபண்டமெண்டலாக என்டர்டெயின்மெண்ட் வேணும். அந்த என்டர்டெயின்மெண்ட் விரும்பாண்டியில் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ஐ லவ் தட் ஃபிலிம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸுங்கிறது ஒரு வேறு விஷயம். ஒரு ஃபியூ யூடியூபர்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபியூ ரிவ்யூவர்ஸ் கிரிட்டிக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இல்லை ஒரு ஃபியூ பிகாஸ் வாட் டஸ் த ஆவரேஜ் ஆடியன்ஸ் வாண்ட்? தே வாண்ட் டு ஈட் பாப்கார்ன் அண்ட் ஹாவ் அ நைஸ் டைம். நான் இது வந்து ஒரு இதுவாகவே சொல்லலை, நான் ஒரு பேட் திங்காகவே சொல்லலை. பிகாஸ் எவ்ரிபடி ஒர்க்ஸ் ஹார்ட், தே வாண்ட் டு ரிலாக்ஸ். நம்ம ஃபிலிம்ஸ் வந்து எதுக்கு முக்காசி பேர் கிட்ட நீங்கள் ஏன் ஃபிலிம்ஸ் பார்க்குறீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. மகாராஜாவே வந்து if Vijay Sethupathi had not been the lead, the outcome may have been different. Nithilan may have still done what he did and all that kind of stuff because we all go after stars.
ஸ்டார் இல்லாமல் ஹிட் ஆகிற படங்கள் வந்து ரொம்ப கம்மி. ஹிட் ஆகுது, பட் நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. வி ஆல் வெயிட் ஃபார் த பிக் ஸ்டார் மூவிஸ். மற்றதெல்லாம் வந்து ஓடிடி. இப்போ நீங்கள் லைக் லவர் வந்தது, த டிஸ்கஷன் அபவுட் லவர் happened more after it came to OTT than when it was in theaters. Chitta இது and Chitta was a successful movie in the theaters, but the OTT ல வந்தப்பறம் இன்னமும் அத பத்தி அப்படினா நிறைய பேர் வந்து they were waiting for it to come to OTT. இது ஸ்டாரும் அதேதான். like after it came to OTT is when a lot of people said it's either like whatever எனக்கு பிடிச்சது whatever it is, the discussion happened more after it came to OTT. So நீங்க என்னதான் வந்து ஒரு இது பண்ணாலும் that star level really matters, and I think that's where Maharaj is a big success for Vijay Sethupathi personally, because he has like for so the film industry or superstition irukla இந்த 50வது படம் 100வது படம் இதெல்லாம் வந்து because look at all the big guys la like Vijay sir only managed to crack it clear sir. Vijaykanth, Captain Prabhakaran, yeah, because otherwise Rajinikanth Raghavendra did not do well. Kamal ku and that Rajaparve that didn't do well. So like in the mari or like there's one big thing of people not so for a 50th film to be a blockbuster. It's actually broken Adalu. It's an amazing thing. So that means that if this particular actor acts in anything that அதான் அந்த அவரோட இன்டர்வியூலாம் அதை சொன்ன அது he's broken that mold. அவர் என்ன பண்ண அவர் ஒரு லைக் அவரே சொன்னார்ல, நான் வந்து உலகத்துக்கே தெரியும், நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு தெரியும், ஆனால் 96 படத்தில் நான் ஒரு வர்ஜினாக ஆக்ட் பண்ணுறேன், என்ன ஏற்றுக்கிறாங்க. ஒரு லைக் that means you have built an image that the audience will accept you in anything provided the movie is up to a certain standard. அது எவ்வளோ ஹீரோஸ்க்கு நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் ரிவ்யூவில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏன் உங்களுக்கு சில விஷயங்கள்னு, அதை இன்னும் டீட்டெயில்டாக இங்கே வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.